அன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மாயமான சித்தர், கூடு விட்டு கூடு பாயிர சித்தர். அதாவது கூடு விட்டு கூடு பாயிர சித்தர்னா இருப்பாங்க மறைவாங்க. இந்த மாதிரி அந்த சித்தரோட தான் நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்தேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கண்டு அந்த என் எதிர்க்க அவர் காட்டிய அந்த காட்சியில பார்த்து இவர் தான் நான் வந்து தெய்வம்னு சொல்லி வழிபட்டு, குறிப்பா கிறிஸ்துவ விரோதமா இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கிழிச்சிருவேன். ஏசு இவங்க நாயிட்டம் வந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்லை, எத்தனை வந்து ட்ராக்ஸை கையில கொடுத்துட்டு ஏசு உங்களை நேசிக்கிறார், மதம் மாத்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருந்த என்ன இயேசு என்னை தேடி வந்தார். நான் தேடி போனது வேற. ஒரு மலை மேல உயரத்துல ஒரு குகைக்குள்ள இருந்த ஒரு சித்தர். அந்த சித்தர் பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள இருப்பாரு, வெளியே வர மாட்டார், ஒரே இடத்துல தான் உட்காந்துப்பாரு. சாப்பிடாம பேசாம ஒரே இடத்துல உட்காந்துப்போம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு டீ, அவ்வளவுதான், ஒரு கப்ல ஒரு சரக்குல ஒரு டீ, அது மட்டும் தான் அவர் ஆகாரம் பண்ணுவார். அதிகாலை 3 மணிக்கு அந்த மலை ஏறி, அந்த மலை உச்சியில 3 மணிக்கெல்லாம் ஏறி, அந்த மலை உயரம் பாத்தீங்கன்னா 2668 அடி உயரம். இந்த மலை ஏறி அந்த குகைக்குள்ள போய் அவருடைய நாம மந்திரங்களை சொல்லி வர்ற ஜனங்களுக்கும் அவருடைய நாம மந்திரம் சொல்லி அநேக நாம மந்திரம் அந்த சித்திரன் சொல்லி கொடுத்தாரு. ஆனா ஒண்ணு இந்த சத்தத்தை